மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, விஜய்க்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா, இல்லை இந்த ராஜையும் திரும்பவும் சுடர் கூட சேர்ந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதானே தெரியலங்க. ரெண்டும் வந்து மிக்ஸ்டு ஃபீலிங்காக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து மல்லியும் ட்ரை பண்ணி இப்போ தான் வந்து விஜய்க்கே வந்து புரிய வந்திருக்கு. அதுவும் நம்ம வெண்பா குட்டி பண்ண சூப்பரான ஒரு ஐடியாவால் எப்படியும் விஜய்க்கு தெரிஞ்சிருச்சுடா, இதுக்கப்புறம் வந்து என்ன நடித்தாலும் இல்லை மல்லியை பற்றி என்ன சொன்னாலும் வந்து விஜய் நம்ப போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதா, அப்படி இல்லை இங்கே விஜய்க்கு ஒரு பக்கம் மல்லி வந்து விஜய்க்கு ஒரு பலமாக வந்து விஜய்க்கு உண்மை தெரியுது அப்படின்னா உடனே வந்து இங்கே சுடருக்கு வந்து ராஜி வந்து ஹெல்ப் பண்ண வராங்க. அதாவது வந்து சுடர் அப்படின்ற விஷயம் வந்து ராஜிக்கு தெரிஞ்சு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீயும் நானும் ஒன்று இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு சப்போர்ட்டிங்காக வந்து சுடருக்கு ஒரு சப்போர்ட் பர்சனாக வந்து வராங்க. அதாவது வந்து பாசிட்டிவில் ஒன்று எனர்ஜி சேர்ந்துச்சுன்னா நெகட்டிவில் ஒரு எனர்ஜி சேர்கிற மாதிரி வந்து இங்கே ஒரு ஆள் கூடனா இங்கேயும் ஒரு ஆள் கூடணுண்டா அப்படின்ற மாதிரி வந்து இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதை நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை இதை நினச்சி வந்து ஃபீல் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட தெரியல. அதாவது வந்து கெட்டவங்களுக்கு எவ்வளோ தான் கொடுத்தாலே வந்து லாஸ்ட்டில் வந்து ஜெயிக்க போகிறது என்னவோ வந்து நல்லவங்க தான் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, மல்லி வந்து வெண்பாவோட ஞாபகத்திலே இருக்காங்க. வெண்பாவும் வந்து கால் பண்ணி பேசினாங்க. இருந்தாலும் வந்து வெண்பாவுக்கு அடிபட்டிருக்கிறதுனால மல்லியால் வந்து இங்கே இருக்கவே முடியல. வெண்பாவும் வந்து அங்கே தனியாக இருக்க முடியல. ஏன்னா வந்து வெண்பாவை யாரும் பார்த்துக்க மாட்டேன்றாங்க. அதாவது வந்து எல்லோரும் அவங்கவுங்க வேலையில தான் இருக்காங்களே தவிர என்னை யாரும் கண்டுக்கல. அதாவது மல்லி அம்மா மாதிரி யாரும் என்னை பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி வந்து நேராக வந்து கிளம்பி வந்து மல்லியை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கதிரேசனும் வந்து வந்திருக்காருங்க. இதை தான் வந்து என்ன பண்ணாலும் விடாது அப்படின்னு துரத்தினே வரல, அந்த மாதிரி வெண்பாவை பிடிச்சி பின்னாடியே துரத்திட்டே வந்திருக்காங்க. வெண்பா நீ இதுக்கப்புறம் இங்கெல்லாம் வரக்கூடாது, உனக்கு ரேணுக்கு அம்மா இருக்காங்களே, இதுக்கப்புறம் ரேணுக்கு அம்மா கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. வெண்பாவும் வந்து ரொம்ப நேரமாக வந்து இல்லை தாத்தா நான் இங்கே தான் இருப்பேன், மல்லி அம்மா கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. பட் கதிரேசன் வந்து மல்லி கூட அப்படின்னாலே இன்னும் வந்து தலைக்கு ஏறும் டென்ஷனாக. அதுனா இல்லை இங்கெல்லாம் நீ இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து வலுக்கட்டாயமாக கூப்பிட்டுருக்காங்க. நம்ம வெண்பாவும் இருந்துட்டு விடாமல் வந்து அழுதுட்டுருக்காங்க. பட் இதுக்கெல்லாம் வந்து கதிரேசன் வந்து ஒரு முடிவாக வந்து சரி இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் மல்லியை நம்ம கூட்டிகிட்டு போகலாம், உனக்கும் வந்து அடிபட்டிருக்கு அப்படின்றதுனால பாவம் பார்த்து மல்லியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்களாம். மல்லியும் வந்து சரி வெண்பாக்கு சரியாகணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி ஒரு நாளைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து கிளம்பி போயிருக்காங்க. இப்போ அங்கே அந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, காலையில் வந்து எல்லோரும் வந்து ஹாலில் உட்காந்துருக்காங்க. திடீர்னு பார்த்தா போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸ் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, சுடரை தேடிட்டு வந்திருக்காங்க. இங்கே சுடர்ன்றது யார் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. நமக்கு மல்லிக்கு வந்து ஒன்றுமே புரியல, கதிரேசனுக்கும் ஒன்றும் புரியல. ஆனால் வந்து மல்லி இவ தான் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாட்டி விட்டுட்டாங்க. ஆனால் அங்கே வந்து சுடர் மாட்டி விட்டதுக்கான காரணம் என்னென்னா, சுடரை பயன்படுத்துறதுக்காகவா இல்லையா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த மல்லி வந்து ஏதாவது வந்து பண்ணிகிட்டே இருப்பாள் சுடரை மாட்டி விடுறதுக்காக இவ்வளோ நாளாக. ஸோ இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்களா. இப்போ எல்லோரும் சேர்ந்துட்டு வந்து மல்லியை திட்டுவாங்க. கதிரேசன், நிஷா, இந்த ரேணுகா கூடவே நம்ம விஜயும் வந்து திட்டுவார். பட் விஜய் திட்டுறதை வந்து நடிக்கிறாரு அப்படின்ட்டு வந்து எல்லாரையும் நம்ப வைக்கணும். அதாவது முக்கியமாக வந்து ரேணுகாவை வந்து நம்ப வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இப்படி ஒரு ட்ராமா வந்து க்ரியேட் பண்ணுறாங்களா, இல்லை வந்து ராஜி வந்து சுடர்கிட்ட வந்து டீலிங் பேசும்போது சுடர் வந்து உறைஞ்சி போய் நின்றுட்டு இருந்தாங்க எதுவுமே பேசாமல். ஸோ வந்து ராஜி வந்து பயமுறுத்துறதுக்காக போலீஸ் அனுப்பிச்சி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் யோசிக்க தோணுது, அப்படியும் யோசிக்க தோணுது. எப்படி யோசித்தாலும் வந்து இந்த சுடர் வந்து மாட்ட போகிறது கிடையாது இப்போதைக்கு. ஏன்னா வந்து சுடருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ராஜி ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போது விஜயுமே வந்து ஓப்பனாக வந்து சொல்ல போகிறது கிடையாது நீ சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இவன் எதுக்காக உள்ளே வந்திருக்கா அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆவலாக இருக்காங்க. இவ தான் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, இல்லை அதுக்கப்புறம் இவ எதுக்கு வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விடாமல் ஏன் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றது புரியலைங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது அவள் இருக்க வந்து இன்னும் அவள் ஸ்ட்ரென்த் ஆகிறாளே தவிர வீக் ஆகவே மாட்டேன்றான். இப்போது ரகுவும் வந்து வெளியே வந்துடுற நிலமையில் இருக்காங்க. ஏன்னா வந்து ராஜி வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி வந்து வக்கீல்கிட்ட பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சுடர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ரகு வெளியே வந்துட்டால் நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அது வந்து மல்லியை வந்து எக்ஸிட் பண்ணுற ஆப்ரேஷன். நம்ம 3 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கலாம், அப்போ தான் வந்து மல்லியை வந்து விரட்ட முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம 3 பேருக்குமே எதிரி வந்து நம்ம மல்லி தான். ஸோ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்களாம். இது எங்கே போய் முடியும்னு தெரியல. ஆனால் எத்தனை பேர் வந்தாலே வந்து
மல்லி வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது கஷ்டத்தில் இருந்தாலே வந்து காப்பாற்றுறதுக்கு விஜய் இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது எல்லாம் போக இப்போ நாகுக்கு வந்து ஒரு புதிய பிரச்சனை வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நாகு இவ்வளோ நாள் வந்து வேலை இல்லாமல் வந்து பாபுவை பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்து கிட்ட இருந்து எடுத்து எடுத்து கொடுத்து எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ நாகு வேலைக்கு போகிறதுலேருந்து அவரோட வீட்டுக்காரருக்கு பாபுக்கு வந்து ஒரு சின்ன க்யூரியாசிட்டி வந்துடுச்சு.